வணக்கம். எழுந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி மாதம் வரையே நீர்மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் சாத்தியம். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முப்படையினரின் ஒத்துழைப்பு. ஜனாதிபதி பணிப்புரை. ஹம்மாந்தோட்டை கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாசுதேவ நாணயக்கார அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல். அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்திய ஆஸ்திரேலிய சுகாதார அமைச்சர் ராஜினாமா. தொடர்வது விரிவான செய்திகள். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முப்படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். இலங்கை விமானப்படையின் சீன துறைமுக விஞ்ஞானப்படத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். போதிய அளவு மழையின்மையால் பிப்ரவரி மாத இறுதி வரையே நீர்மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் என மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலையினால் நாட்டின் நாளாந்த மின் தேவையின் 85 வீதத்தை அனல் மின் உற்பத்தி நிலையங்களூடாக பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 38 வீதத்தை விட வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் நீர்மின் உற்பத்தி 15 வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் அரைவாசியாக குறைவடைந்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமையில் மின் துண்டிப்பின்றி மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. நீண்டகால மின் உற்பத்தி திட்டத்தின் உத்தேச மின் உற்பத்தி நிலையங்களை தாமதமின்றி நிர்மாணித்தல் அவற்றில் ஒன்றாகும். இலங்கை மின்சார சபை மற்றும் தனியார் பிரிவிடம் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தியை அதிகபட்சம் பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் சூரிய சக்தி கட்டமைப்புகளை வீடுகளில் பொருத்துதல் மற்றும் ஒரு பரிந்துரையாகும். இதேவேளை தனியார் நிறுவனங்களிடம் உள்ள பாரிய அளவிலான மின் புறப்பாக்கு இயந்திரங்களின் ஊடாக மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளுதல் மற்றும் அந்த நிறுவனங்களுக்கு நிதி சலுகை வழங்குமாறும் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் செயலிழந்துள்ள மின் புறப்பாக்கிகளை விரைவாக சீர் செய்தல் மற்றும் புதிதாக மின் புறப்பாக்கியை கட்டமைப்புடன் இணைத்தல் ஆகிய பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக மின் விநியோகத்தை வழங்குவதற்கு தற்போது ஒப்பந்த காலம் பூர்த்தியாகியுள்ள மசகு எண்ணெய் மின் உற்பத்தி நிலையங்களின் ஒப்பந்தத்தை 6 மாத காலத்திற்கு நீடித்தல் மற்றும் 60 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மின் புறப்பாக்க இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கு கடந்த 10ஆம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அவசரமாக 60 மெகாவாட்டை கொள்வனவு செய்வதற்கான விலை மனுவை கோரும் அறிக்கையை கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இலங்கை மின்சார சபை விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் மின்சாரத்தை விநியோகிக்க விரும்புபவர்கள் ஜனவரி 16ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்க வேண்டும். எவ்வகையான சூழ்நிலை காணப்பட்டாலும் மின்சாரத்தை துண்டிக்காது 24 மணித்தியாலங்களும் விநியோகிப்பதற்கு தேவையான அனைத்து யோசனைகளும் அரசாங்கத்துக்கு தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. போட்டித்தன்மையுடன் கூடிய விலைக்கு முறையாக 60 மெகாவாட் மின்சாரத்தை நாம் கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கின்றோம். சர்வதேச மற்றும் உள்நாட்டு போட்டிக்கு அமைய சாதாரண விலையை விட குறைந்த விலைக்கு கொள்வனவு செய்ய முடியும் என நாம் எண்ணுகின்றோம். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக முப்படையினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். சீன துறைமுக விஞ்ஞான பீடத்தின் விமானப்படையின் கேடட் அதிகாரிகள் சிலரை அதிகார சபையுடன் இணைத்தல் மற்றும் பயிற்சிகளை பூர்த்தி செய்தவர்களுக்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விமானப்படையின் ஏர் மார்ஷல் கபில ஜயம்பதி உள்ளிட்ட விமானப்படையின் உயர்மட்ட அதிகாரிகளினால் ஜனாதிபதி வரவேற்கப்பட்டதுடன் மரியாதை அணிவகுப்பும் இடம்பெற்றது. மழையின்மையால் ஏற்பட்டுள்ள வறட்சியே தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள பிரதான சவாலாகும். பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு நான் எண்ணியுள்ளேன். வறட்சி நிலவும் பகுதிகளுக்கு நீர் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழங்கும் தேவை ஏற்படின் உணவுப் பொருட்களை வழங்கும் செயற்பாடுகளை அரசாங்க உத்தியோகத்தருடன் இணைந்து முன்னெடுக்கும் பொறுப்பை முப்படையினருக்கு வழங்குவதற்கு நான் எண்ணியுள்ளேன். இது தொடர்பில் நேற்று பாதுகாப்பு செயலாளருடன் நான் கலந்துரையாடினேன். பாடநெறியை பயிலும் காலப்பகுதியில் விசேட திறமையை வெளிப்படுத்திய கேடட் அதிகாரிகள் மற்றும் பயிற்சி பெற்ற விமானப்படை வீரர்களுக்கு இதன்போது விசேட விருதுகளை ஜனாதிபதி வழங்கினார். விமானப்படையினரின் கண்காட்சியும் பாராசூட் கண்காட்சியும் இந்த நிகழ்வை மேலும் அலங்கரித்தன. கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ, பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன எட்டியாராச்சி, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் கபில ஜயம்பதி உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2020 ஜனாதிபதி தேர்தல் தற்போது அரசியல்வாதிகளின் கவனத்துக்குட்பட்டுள்ள விடயங்களாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு தகுதி இல்லையா?
எனக்கு தெரியாது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நான் சந்தித்ததில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு நாம் கோருகின்றோம். 4 மாதங்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டும். தேர்தல் தொடர்பில் அச்சம் கொள்ளவில்லை என்றால் தேர்தலை நடத்துங்கள். புதிய கட்சியின் ஊடாகவா இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளீர்கள்? சக்தி ஒன்றாகவே நாம் போட்டியிடுவோம். தேர்தலை அறிவியுங்கள். அது அவ்வாறான கோட்பாடு என தெரியாது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு சட்டத்திற்குட்பட்ட தேர்தல் ஒன்றை நடாத்தும் பொறுப்புள்ளது. பொது வேட்பாளர் உள்ளூராட்சி மாநில தேர்தலுக்கு நாம் தயாராகும் இந்த தருணத்தில் கருத்தொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. மத்திய செயற்குழுவில் எமது பிரதிநிதிகள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துள்ளார். மக்களும் அதனையே கோருகின்றனர். 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் எமது அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க முடியும். எதிர்வரும் 17ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படாவிடின் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக பேரல் அமைப்பு கூறுகின்றது. எந்த ஒரு நபரும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியும். அனைத்து உறுப்பினர்களும் உள்ளடங்கும் அறிக்கையை எதிர்வரும் 17ஆம் தேதி வழங்குவதாக அசோக பீரிஸ் வாக்குறுதி வழங்கியுள்ளார். 17ஆம் தேதி அந்த அறிக்கை கிடைக்கும் என நான் நம்புகிறேன். அறிக்கை கிடைத்தவுடன் அதனை வர்த்தமானியில் அறிவிப்போம். மற்றொரு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் பிரதான 2 கட்சிகளும் கலந்துரையாடி வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெல நேற்று தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அமைச்சர் SB திசாநாயக்கவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று வினவினர். எமக்கு சவால்கள் உள்ளன. அதனால் 2 கட்சிகளும் பிளவுபட்டு அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது தொடர்பில் கனவில் கூட கலந்துரையாடப் போவதில்லை. எமது கட்சியின் முன்னாள் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் கருத்து முன்வைக்கின்றார். அதன் தாக்கமே கெஹலிய ரம்புக்வெலவுக்கு ஏற்பட்டுள்ளது. இவை நடைமுறைப்படுத்தும் விடயங்கள் அல்ல. ஜனாதிபதி போட்டியிட முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி கூறுகின்றது. அவர் 5 வருடங்களுக்கு இணங்கி வந்ததாக கூறுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. அவரை மீண்டும் போட்டியிடப் போவதில்லை என கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்ற பின்னர் கட்சியுடன் இணைந்து செயற்பட வேண்டும். அனைத்து சவால்களையும் விருப்பத்துடன் ஏற்பதாக வாக்குறுதி அளித்து அவர் கட்சியை பொறுப்பேற்றார். அதனால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று மாவட்ட பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. இன்று இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது மாவட்டத்தில் நிலவும் வறட்சி நிலை தொடர்பிலும் ஆராயப்பட்டது. நுண்கடன் செயற்பாடு மந்தகதியில் இடம்பெறுவதனால் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. மைக்ரோ பைனான்சிங் காசு எடுக்கிறது தொழிற்சியை தான். அதை நீங்க இந்த நிதியை டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் சில இடங்கள்ல சில டிவிஷன்கள்ல யூஸ் பண்ணப்படுது. வாழ்வாதாரம் டெவலப் ஆயிருக்கான்ற பிரச்சனை இங்க இருக்க மைக்ரோ கிரெடிட் நிறுவனம் யூனிகமோ என்னன்னா கடனை கொடுக்கிறோம், காசை வாங்குறோம். இந்த வேலை நடக்குது. இங்க அந்த ஃப்ளோட் இல்ல. அவன் எந்த தொழில் செய்யலாம், உண்மையான தொழில முன்னேற்றம் இருக்கா, தொழில பின்னேற்றம் இருந்தா அதுக்கு என்ன ஆலோசனை சொல்லணும், அந்த சிஸ்டம் இங்க இல்ல. காசு கொடுக்கப்படுது, காசு வாங்கப்படுது, கட்ட முடியாத 4-5 இடத்துல இருக்கு தூக்குப்பட்டு சாகுது. இது மாவட்டத்தில் ஒரு மாறிய மிகப்பெரிய பிரச்சனை. 1000 கிடந்த விவசாய கிடத்தை கட்டி கொடுத்தால் 5 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 4000 குடும்பம் இந்த கடத்துக்கு போகும். 7 மணி நேரம் கிட்டத்தட்ட போடுங்க. நீங்க திவிநெகும திட்டம் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இடவழி விட்டு அடுத்த இடவழி கொடுத்து நிரப்பி விடுபடுது. இதுதான் இந்த மாவட்டத்தில் தெரியும். என்ன நடக்கிறது சம்பந்தமான முழு ரிப்போர்ட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கிறோம். என்ன டெரெயின், என்ன இஷ்யூஸ், என்ன பிரச்சனை, ஏன் சக்சஸ் ஆனீங்கன்னா ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கோம். என்ன செய்யாம கொடுத்துருக்கோம். ஆனா ஒண்ணுமே நடக்கீங்க. அது என்ன காரணம் இல்லைங்க. சமுத்திர பேங்க் 29 பேங்க்ல எத்தனை பேங்க்ல சனம்பர கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு? கைக்குழந்தையோட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. உங்களுடைய ஆபீசர் மிக பெரிய கஷ்டப்படுத்துறீங்க. போட்டு சேனல்ல போட்டு எல்லைநகர் ஜிஎஸ்பிரிவுக்குரிய மக்கள்ன்றத வேற ஒரு ஜிஎஸ்பிரிவு நீங்க என்ன பண்றீங்க? எல்லைநகர் ஜிஎஸ்பிரிவே காட்டப்படாம மறைக்கப்படுது. பட்சில ஒரு அது என்ன பிரச்சனை சொல்ல முடியுமா? மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தமிழ் அந்த இல்லைநகர் ஜிஎஸ்பிரிவு முழுமையா இன்னொன்றுக்குள்ள போகும். கம்ப்யூட்டர் பண்ணவங்க டேட்டா என்ட்ரி பண்ணவங்க விட்டுட்டாங்க. அப்ப கடைசியா தரவங்களுக்கு அந்த டிவிஷன் செக்ரட்டரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 8-10 வருஷம் நீங்க தொடர்ச்சியா அந்த லோன் எடுத்து அதுக்குள்ளே பதிஞ்சிருக்காங்க. இப்ப இந்த வருஷம் மட்டும் வேற ஒரு பதிக்கு பாதிப்படுறாங்க. அது எப்படி இந்த வருஷம் பதியலாம் ஒரு ஜிஎஸ்டி மாற்றப்படுது ஒரு பட்ஜெட்
அவங்க டேட்டா அந்த அவங்க செய்யுது கலப்பு செய்யுது இதன்போது பொருத்த வீட்டு திட்டம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த பொருத்து வீடுகளா, இந்த வீடுகள் பொருத்து வீடுகளா இருக்க போகின்றன என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. வடமாகாணத்தில் இந்த பொருத்து வீடுகள் முற்றுமுழுதாக எதிர்க்கப்பட்டிருக்கிறது. வீடு தேவைன்றதுக்காக இல்ல, ஒரு பொருத்து வீடு நாங்கள் அமைப்போம், மக்கள் வந்து பார்க்கட்டும், இது சரி என்று ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஏற்றுக்கொள்ளட்டும். அதை விட இத்தனை லட்சம் தர போறோம், அதுல டாய்லெட் கட்டி தர போறோம், டிவி போட்டு தர போறோம் என்றது எல்லாம் தேவையில்லை. அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்து மீண்டும் தாயகம் திரும்பியுள்ளவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்று முல்லைத்தீவில் நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது இந்தியாவில் பிறந்தவர்களுடைய பிறப்பு சான்றிதழ், வீட்டுத் திட்டங்கள் வழங்குவது மற்றும் வாழ்வாதார உதவிகள் வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மீளவும் எங்களுடைய நாட்டுக்கு திரும்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு தேவைகள் இன்னும் அந்த மக்களாகிய உங்கள் மத்தியிலே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் உள்ளூரில் இடம்பெயர்ந்த மக்களுக்காக செய்யப்பட்ட செயற்பாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது பல்வேறு விதமான வேறுபாடுகள் அல்லது தேவைப்பாடுகள், வித்தியாசமான தேவைப்பாடுகள் உங்கள் மத்தியிலே காணப்படுகின்றன. மீள்குடியேற்றங்களுக்கு போன்று உங்களுக்கு செய்ய முடியாத நிலைப்பாடு உருவாகி இருக்கின்றது. ஆனாலும் மீள்குடியேற்ற அமைச்சினூடாக உங்களுடைய தேவைகளை நாங்கள் ஓரளவுக்கு சந்தித்து வருகின்றோம். வாழ்விடத்துக்கான ஒரு தேவைகளை நாங்கள் உடனடியாக நிறைவேற்ற முடியாத நிலைமை காணப்படுகிறது. முழுமையாக உங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் என்று கூற முடியாது. இந்த இடம்பெயர்வு, வீட்டு திட்டம், மீள் குடியேற்றம் என்பதெல்லாம் ஒரு கண்துடைப்பான விடயமாக தோன்றுகிறது. இங்கே இருந்தவைக்கு இந்தியன் வீட்டு திட்டம் கொடுக்கலாம், ஆனால் இந்தியாவிலிருந்து வந்தவைக்கு இந்தியன் வீட்டு திட்டம் தான் வந்தா கொடுக்கலாம் என்ற மாதிரி கதைகள் போகுது. ஆகவே இப்படியான நிலப்பாட்டை விட இவைகள் இந்த வீட்டு திட்டம் கொடுத்ததில் இந்த இடத்துல 2 பேர் உள்ள வீட்டுக்கு தங்கள செல்வாக்கின்படி இன்னும் ஒரு ஆளை சட்ட ரீதியற்ற முறையில் இணைக்கப்பட்டு 3வது நபராக காட்டி வீட்டு திட்டம் முடிவிட்டதும் அந்த குடும்பத்தை இருந்து அது வெட்டி அனுப்பப்பட்டிருக்கு. வீடு ஆள் இல்லாம இருக்கின்றது. அதிலிருந்து தெரிகின்றது உண்மையிலே இங்கு உள்ளவர்களுக்கு இந்த வீடு வழங்கப்படவில்லை என்பது வடிவாக தெரிகிறது. என்னை போல் நாடு திரும்பிய பல்வேறு மக்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கான அரச உதவிகள் முறையாக சென்றடைவதில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. கொள்கை முடிவினை எடுத்து அவர்களுக்காக சிறப்பு வாழ்வாதார உதவி திட்டங்களை செயல்படுத்தினால் இந்த இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்பிய மக்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும். குடியுரிமை ஆவணம் பெறுவதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது. இந்தியாவில் பிறந்து 21 வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு குடியுரிமை பெறுவதற்கு தண்டப்பணமாக 25,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டியிருக்கின்றது. தற்போது தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் அகதிகள் வாழ்வதாக ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையம் தெரிவிக்கின்றது. இவர்களில் 64,000 பேர் தமிழகத்தில் உள்ள 20 மாவட்டங்களில் காணப்படும் 107 முகாம்களில் தங்கியுள்ளனர். ஏனைய 40,000 பேர் வரை சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பகுதிகளில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையம் தெரிவிக்கின்றது. தற்போது தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளில் கப்பல் மூலம் தாயகம் திரும்புவதற்கு 2,500 பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த மையம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கடந்த 2009 ஆண்டு முதல் 2016 டிசம்பர் வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 10,000 பேர் தமிழகத்திலிருந்து தாயகம் திரும்பியுள்ளதாக ஈழ அகதிகள் மறுவாழ்வு மைய நிறுவனர் SC சந்திரஹாசன் தெரிவித்துள்ளார். நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இந்தியாவுக்கு அகதிகளாக சென்ற பலர் பல்வேறு எதிர்பார்ப்புகளின் மத்தியில் தாய்நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். எனினும் அவர்களின் அந்த எதிர்பார்ப்புகள் பல ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்று வரை நிறைவேறாமை கவலைக்குரிய விடயமாகும். வவுனியா தாளிக்குளம் பகுதியை சேர்ந்த இந்த தாய் எதிர்காலத்தை வளமாக்கும் கனவுடன் இந்தியாவிலிருந்து 2012 ஆண்டு சொந்த மண்ணிற்கு வந்துள்ளார். தாய் மண்ணை தேடி வந்தவருக்கு பேரதிர்ச்சியே காத்திருந்தது. கைவிட்டு சென்ற காணிகள் அபகரிக்கப்பட்டிருந்தன. வாழ்வதற்கு ஒரு அடி காணி ஏனுமின்றி பல்வேறு துன்பங்களை அனுபவித்துள்ளார் இந்த தாய். நாங்கள் 90 இந்தியாவுக்கு போயிட்டு 2012 இந்தியாவுக்கு வந்து இங்கே நாட்டுக்கு வந்த இலங்கைக்கு வந்த இடத்துல எங்களோட பழைய காணிகள் இருக்குன்னு பார்த்தா எங்களோட பழைய காணிகள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. காணிகளும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்களை அங்கேருந்து கொண்டு வந்து நகையெல்லாம் அடகு வச்சு இந்த லோன் போட்டு அதான் இந்த காணி துண்டை வேணும்
இந்த காணி துண்டை வேண்டி எங்களுக்கு அரசால தற்காலிக வீடு திட்டம் தாங்கன்னு சொன்னா தற்காலிக வீடு திட்டம் கேட்க போன இடத்துல உங்களுக்கு நிரந்தர வீடே தருவோம், தற்காலிக வீடு திட்டம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எங்களுக்கு ஒரு நிரந்தர வீடு தருவாங்க இந்த இவ்வளவு காலமும் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் எந்த ஒரு வீடு திட்டமும் தரையில்லை. இந்தியாவில் அகதியாய் வாழ்ந்து நாட்டிலும் அகதியாய் வாழ்ந்து வரும் தம்மை போன்றவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஏனும் வளம் பெறச் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த தாய் கோருகின்றார். இந்த தாய் மாத்திரமல்ல, பல்வேறு கனவுகளை சுமந்து தாய் நாட்டிற்கு வந்த பலர் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். இருந்து இந்தியாவுக்கு போய் இப்போ சமீபத்தில் தான் வந்தோம். 2005 2013 வந்தோம். இதுவரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே தர இல்லை. ஓலை வீட்டுக்குள்ளே இருந்து அது ஒழுகுது, மழை பெஞ்சா இருக்க இயலாது, கரண்டும் இல்லை, வசதி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்று வரைக்குமே ஒன்றுமே அரசாங்கம் எங்களுக்கு வீட்டு திட்டம் தர மாதிரி இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அந்த வாக்குக்கு அமைய இனியேனும் தம் வாழ்வில் ஒளியேற்றப்பட வேண்டும் என்பது இந்தியாவிற்கு அகதிகளாய் சென்று மீள சொந்த மண்ணை வந்தடைந்தவர்களின் எதிர்பார்ப்பாகும். உழவர் திருநாளாம் தை திருநாளை கொண்டாடுவதற்கு உலகவாழ் இந்துக்கள் தயாராகி வருகின்றனர். நாளை மலரவுள்ள தை திருநாளை வரவேற்கும் முகமாக வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வாழும் இந்துக்கள் ஆர்வத்துடன் இன்று பொருட்கொள்வனவில் ஈடுபட்டமையை அவதானிக்க முடிந்தது. மலையகத்தில் கடும் குளிருடனான காலநிலை நிலவி வருகின்ற போதிலும் தமிழர்கள் திருநாளாம் தை திருநாளை வரவேற்க மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர். நுவரெலியா, ஹட்டன், டயகம, பண்டாரவளை போன்ற மலையகத்தின் இந்துக்கள் செறிந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் கரும்புகளுடனும் இனிப்புகளுடனும் பொங்கல் பண்டிகையை வரவேற்க மக்கள் தம்மை ஆயத்தப்படுத்தி வருகின்றனர். அத்துடன் வீடுகள் துப்புரவு செய்யப்பட்டு புதிய பானை, அகப்பைகள், வீட்டு உபகரணங்களை தயார்படுத்துவதையும் காணக்கூடியதாக இருந்தது. கொழும்பில் வாழும் இந்து மக்களும் தைப்பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பூஜை பொருட்கள், புத்தாடைகள் உள்ளிட்ட பொருட்களை ஆர்வத்துடன் கொள்வனவு செய்யும் காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின. கொழும்பில் வெள்ளவத்தை, கொட்டாஞ்சனை உள்ளிட்ட இந்துக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் தைப்பொங்கல் வியாபாரம் களை கட்டியிருந்தது. வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் ஆயத்தங்கள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. தமிழர் பாரம்பரியமிகு யாழ்மண் தமிழர் பண்டிகைக்காக இவ்வாறு தயாராகியது. கிளிநொச்சியிலும் மக்கள் ஆர்வத்துடன் புத்தாடை கொள்வனவில் ஈடுபட்டனர். மன்னாரில் மட்பாண்டங்கள் விற்பனையுடன் பொங்கல் தயார் நிலை பெறுகின்றது. வவுனியா மாவட்ட மக்களும் பொங்கலை வரவேற்க தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். கிழக்கு மாகாணத்திலும் தை திருநாளை வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் அதிக ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறையிலும் மக்கள் உழவர் திருநாளை கொண்டாட தம்மை தயார்படுத்தி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர், தம்பலகாமம், நிலாவளி, குச்சவெளி, சாம்பல்தீவு, ஈச்சலம்பற்று, வெறுகல், ஆலங்கனி உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் மக்கள் மகிழ்ச்சியுடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டு வருகின்றனர். தெனியாய பிரதேசத்திலும் மாவிலை தோரணங்களுடன் தை திருநாளை வரவேற்க தயாராகும் காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகியது. தை திருநாளை கொண்டாடுவதற்கு முல்லைத்தீவு மக்களும் ஆயத்தமாகி வருகின்றனர். இந்த தைப்பொங்கல் விழா 4 விதமாக கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக போகி பண்டிகை என்று, இது இந்திரனுக்குரியது. இரண்டாவது தை திருநாள், இது சூரிய நாராயணனுக்கு, அதாவது சூரிய பகவானுக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக கொண்டாடப்படுவது. மூன்றாவதாக விவசாயத்துக்கு துணையாகவும், விவசாயத்துக்கு அந்த காலத்தில் மிகவும் உறுதுணையாக மனிதர்களுக்கு பயன்பட்ட விலங்குகளாகிய மாட்டிற்காக கொண்டாடப்படுகின்ற மாட்டுப் பொங்கல். அடுத்ததாக காணு பொங்கல் என்ற பொங்கல். இந்த காணு பொங்கல் என்று தங்களது அயலவர்கள், சுற்றத்தாருடன் தாங்கள் தயாரித்த இனிப்பு பண்டங்களை கொடுத்து அவர்களிடம் இருக்கின்ற பண்டங்களையும் அருந்தி சந்தோஷமாக இருப்பார்கள். கடந்த காலங்களிலே தங்களுக்குள் இருந்த கோபதாபங்கள், பகைமைகள் எல்லாம் மறந்து மீண்டும் நட்பை புதுப்பிப்பதற்காக இந்த 4வது விழா என்று கொண்டாடப்படுகின்றது. தமிழகத்தில் பொங்கல் விழாவில் இம்முறை ஜல்லிக்கட்டு இடம்பெறுமா என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகும். தமிழர்களின்
தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலில் கடந்த 2011ஆம் ஆண்டு காளை சேர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு பொங்கலின் போது தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் விதிமுறைகள் மீறப்பட்டதாகவும் காளையொன்று இறந்ததாகவும் கூறி ஜனவரி 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விலங்குகள் தன்னார்வ அமைப்பான பேட்டா சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுடைய ட்ரெடிஷனான வீர விளையாட்டு நம்மளுடைய ட்ரெடிஷனை தடை செய்யறது மூலம் நம்மளோட அடையாளத்தை இழக்க வேண்டியதா இருக்கு. சோ தமிழன்கள் யாரும் நம்மளோட அடையாளத்தை இழக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம ட்ரெடிஷன் ஆக்சுவலி சோ நம்ம கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட முடியாது. சோ நாங்க இங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அகைன்ஸ்ட் பேட்டா. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் தீர்ப்பை கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியது. எவ்வாறாயினும் 2015ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போதும் தடையை மீறி பல பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. தமிழகத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்தால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு விலங்குகள் நல வாரியம் கடிதம் எழுதியுள்ளது. மதுரை மாவட்டம் கரிசல் குளத்தில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 22 காளைகள் பங்கேற்றன. ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தனர். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நம்பிக்கையோடு இருந்தோம், இன்னும் அதற்கு நம்மளுக்கு சாதகமான பதில் வந்து சேரவில்லை. வீரத்தின் வெளிப்பாடாகவும் பண்டைய காலத்திலிருந்து சங்ககால இலக்கியங்களிலிருந்து ஏறு தழுவுதல், மாடு அணைத்தல், மஞ்சு விரட்டு என்ற பெயர்களில் காணப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நம்ம தொடர்ந்து செய்வதற்கு நம்மளை அரசாங்கம் ஊக்குவிக்கணும். இந்த நிலையில் ஜல்லிக்கட்டுக்கான தடை உத்தரவை நீக்குமாறு கோரி நடிகர் சிலம்பரசன் நேற்றைய தினம் தனது குடும்பத்தாருடன் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். நடிகர் சிலம்பரசனின் வீட்டு முன்றலில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணம். இதுக்காக இங்க மட்டும் இல்ல, தமிழனுக்காகவும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழர்களும், உணர்வுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய நன்றியை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். ஜல்லிக்கட்டு நடக்கணும், நடக்கும். இது ஆரம்பம். தலைக்கு நிழலையும் மனதுக்கு அமைதியையும் காணாத மனிதர்களை தேடிய பயணம். அமைதியான மனிதர்களின் பிரச்சினைகளை தேடி மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செயற்திட்டம் இன்றும் 3 மாவட்டங்களை நோக்கி தனது பயணத்தை முன்னெடுத்தது. வடமாகாணத்தில் 2வது நாளாகவும் மக்கள் சக்தி குழுவினர் தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். வவுனியா மாவட்டத்திற்கு விஜயம் செய்த குழுவினர் வவுனியா இலுப்பை குளத்தில் உள்ள மக்களை சந்தித்தனர். இலுப்பை குளத்தில் வீடு வீடாக சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அங்குள்ள மக்களை சந்தித்து கலந்துரையாடினர். சுத்தமான குடிநீரின்மை அங்குள்ள மக்களின் ஊகுவித்த குரலாக காணப்பட்டது. கணவனுடனும் தனது 5 பிள்ளைகளுடனும் வசித்து வரும் இந்த பெண்மணியின் கணவனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்துள்ளன. எத்தனை நாள்ல ஒரு 4-5 மாசம் கேட்டில் ஒன்று இருந்தா உடைச்சாச்சு. இப்படித்தான் இருந்து கேட்டிலும் சரி, இப்ப இதுவும் சரி. இந்த குடும்பம் மாத்திரமல்ல, இந்த கிராமத்தில் உள்ள பலரும் சிறுநீரக நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து வேப்பங்குளம் பகுதிக்கு விஜயம் செய்த நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழாத்தினரை அந்த பகுதி மக்கள் இன்முகத்துடன் வரவேற்றனர். குருநாகல் நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உடகம பிரதேசத்தில் காணப்படும் வனப்பகுதிக்கு இதுவரை யாரும் சென்றாத திசையை நோக்கி நமது குழு இன்று பயணத்தை முன்னெடுத்திருந்தது. இக்கட்டான வாழ்வை முன்னெடுத்து வரும்
சந்திரலதாவை இந்த பயணத்தின் போது சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது. මේ ගැන බලන්නවත් පිටක් අපිට කිසි කෙනෙක් නැහැ. ආවේ නැහැ මෙතෙක් වෙනකන්. ඔබලා ආවේ මට ගොඩාක් සතුටුයි. දොරක් වහගෙන ඉන්න දෙයක් තිබුණොත් අපිට හොඳට මැටි. මිනිස්කම සුවතයි. මේ සොයාරන්නේ ஹம்பாந்தோட்டையில் 15,000 ஏக்கர் காணி மற்றும் துறைமுகம் என்பவற்றை 2 சீன முதலீட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் அமைச்சரவை தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணேக்காரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனுவை பரிசீலனை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. நீதியரசர் கே ஸ்ரீபவன் உள்ளிட்ட 3 அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான ஆட்சேபனைகள் இருப்பின் எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு முன்னர் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் என சட்டமா அதிபர் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீன நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் போது துறைசார் அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை என துறைமுக அதிகார சபை சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சய் ஜாவதன நீதிமன்றத்திடம் இன்று அறிவித்துள்ளார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் அண்ணன் மகளான தீபா முதன்முறையாக மக்கள் மத்தியில் அண்மையில் உரையாற்றியிருந்தார். உரிய காலகட்டத்தில் நல்ல முடிவை உங்களுக்காக நான் அறிவிக்க உள்ளேன். நல்ல பாதையில் நாளைய சமுதாயத்தின் வளர்ச்சியையும் எதிர்காலத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அதை பின்பற்றி எனது முடிவுகள் இருக்கும். உங்களுக்காக நான் விரைவில் பணியாற்ற காத்திருக்கிறேன். அதனுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.